எங்கள் வாழ்வும், எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய வகுப்புல முக்கியமான ஒரு 3 சொற்களுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்க போறோம். 1 எழுவாய், அடுத்தது பயனிலை, அடுத்ததாக செயபடு பொருள். ஆங்கிலத்துல சென்டென்ஸ் பேட்டர்ன்பாங்க. அதாவது வாக்கியத்தை அமைத்தல். இந்த 3ம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வேற்றுமை இலக்கணம் புரியும். அடுத்ததாக நம்ம புணர்ச்சி விதி நடத்தும்போது புரியும். அ இத நடத்துனாதான் தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா புரிஞ்சுக்க முடியும். அதனால முதல்ல எழுவாய், பயனிலை, செயல்படும் பொருள். இதை பார்ப்பதற்கு முன்பு நாம தொடர்னா என்னன்னு பார்க்கணும். தொடர். தொடருக்கு இன்னொரு பேர் என்னது? வாக்கியம். வாக்கியம். இப்ப தொடர்ன்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு சன் டிவி, ஒரு ஜெயா டிவி, விஜய் டிவி இதெல்லாம் தொடர் பார்ப்போம். அப்ப தொடர்னா என்ன? ஒரே நாள்ல முடிஞ்சிராது. தொடர்ந்து, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப தொடர்னா, ஒரு எழுத்துல முடியாது. 2 எழுத்து, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள், 2 சொற்கள் சேர்வது தான் தொடர். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இப்ப பாருங்களேன். இப்ப உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இப்ப பூ அப்படின்னு தமிழ்ல ஒரு எழுத்து இருக்கு. பூன்னா என்னன்னு சொல்லுங்க? நமக்கு அதோட பொருள் தெரியல. இப்ப இன்னொன்னு எழுதுறேன் பாருங்க. பூ. அப்ப பூ என்பது என்னது? மலர் என்ற ஒரு பொருளை குறிக்கிறது. புரியுதுங்களா? அப்ப பூ என்றது என்பது எதுவுமே எந்த ஒரு பொருளையும் கொடுக்கல. ஆனால் பூ, நெடில் எந்த பொருளை குறிக்கிறது? மலரை குறிக்கிறது. அப்போ பூ என்பது என்னது? எந்த ஒரு பொருளையும் குடுக்கல. ஆனால் பூ என்பது மலரை கொடுக்கிறது. அப்ப எந்த ஒரு எழுத்து என்னத்த கொடுக்குது? பொருள் குடுக்குதோ, அதுக்கு பேர் தான் என்னது? சொல். புரியுதுங்களா? இப்ப சொல்னா என்ன குடுக்கணும்? பொருள் குடுக்கணும். இப்ப இந்த பூங்கிறது பொருள் குடுக்கல. அதனால இது என்னது? சொல் கிடையாது. இது என்னது? சொல் கிடையாது. ஆனால் இந்த பூ என்பது மலர் என்ற ஃப்ளவர், மலர் என்ற ஒரு பொருள் கொடுப்பதால் இதற்கு பெயர் சொல். புரியுதுங்களா? சொல்லுக்கும் அ எழுத்துக்கும் உள்ள இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப கு, டா. இப்ப 2 எழுத்து வந்திருக்கு. கு, டா. ஏதாவது பொருள் குடுக்குதா? குடுக்கல. அப்ப இது கண்டிப்பா சொல் கிடையாது. இதுவே கு, டா, இம் குடம். அப்ப குடம் என்பது ஒரு நீர் பிடிக்கும் பாத்திரத்த குறிக்குது. அப்ப இது என்னது? சொல். அப்ப எழுத்துக்கும் சொல்லுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவாங்களா? இந்த சொல் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த சொல் இந்த சொல் என்ன பண்ணுது? தொடர்ந்து பொருள் கொடுத்தால் அதுக்கு பேர் தான் தொடர். இங்க பாருங்க. 2 சொல். இப்ப பூ, பூ மலர்ந்தது. பூ மலர்ந்தது அப்படின்னு ஒரு வாக்கியம் அமைக்கிறோம். அப்ப 1 சொல், 2 சொல். 2 சொற்கள், 2க்கு மேற்பட்டு எத்தனை சொற்கள் இருந்தாலும் அதற்கு பெயர் என்னது? தொடர். அதுக்கு பேர் என்னது? தொடர் இல்லன்னா வாக்கியம். சரி. இப்ப தொடர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம எழுவாய்க்கு போலாம். எழுவாய், எழுவாய், எழுவாய். இப்ப ஒரு வாக்கியத்தில் ஒரு வாக்கியத்தை எழுதுறோம். இப்ப என்ன வாக்கியம் எழுதுறோம்? ராமன் சீதையை மணந்தான்னு வச்சுங்க. ராமன் சீதையை மணந்தான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஏன்னா இதுல எத்தனை சொல் வந்திருக்கு? 1 சொல்லு, 2 சொல்லு, 3 சொல்லு வந்திருக்கு. அதனால இது தொடர். சரி ரைட். இனிமேல் நம்ம தொடருக்கு போவோம்னா, இப்ப எழுவாயை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இந்த வாக்கியத்தில் ராமன் சீதையை மணந்தான். சரிங்களா? இப்ப இதுல எது எழுவாய்? ராமன் எழுவாயா? சீதை எழுவாயா? அப்ப இதுல நமக்கு குழப்பம் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மணந்தான் என்ற இந்த செயலை பார்க்கணும். மணந்தான் என்ற இந்த செயலை பார்க்கிறோம். அப்ப இங்க மணந்தான் என்பது யார குறிக்குது? ஒரு ஆணை குறிக்குது. இங்க யாரு ஆணு? ராமன். இந்த செயல செய்தது யாரு? ராமன். அப்ப எது எழுவாய்? ராமன் என்பதுதான் என்னது? எழுவாய். புரியுதுங்களா? நம்ம புத்தகத்துல என்ன குடுத்திருக்காங்கன்னா, யார், எது, எவை
இந்த 3 கேள்விக்கும் வினாவாக எது அமைகிறதோ அதுதான் எழுவாய். எழுவாய். இப்ப வாய் நம்ம நம்ம உடம்புல உணவு மண்டலம் இருக்கு. அதுக்கு எது முதல்ல இருக்கு? வாய் இருக்கு. அதுபோல எழுவாய் என்பது சொற்களுக்கு முதலாவதாக இருந்து அந்த வாக்கியத்தில் என்னவா இருக்கும்? கதாநாயகன் போல் செயல்படும். அதுதான் வேலை செய்யும் அந்த வாக்கியத்துல. புரியுதுங்களா? சரி. இப்ப ராமன் என்பது இதுல என்னது? எழுவாய். சரி முடிஞ்சுச்சுங்களா? இப்ப இன்னொன்னு எழுதி போடுறேன் பாருங்க. எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. இங்க பாருங்க. அடுத்தது. கண்ணன். கண்ணன் ஒரு மாணவன். கண்ணன் ஒரு மாணவன். சரி. அப்ப கண்ணன் ஒரு மாணவன். இப்ப இங்க இருக்கிற அந்த மாணவன் என்பது இருக்கு பார்த்தீங்களா? அப்ப மாணவன் என்பவன் யார்? மாணவன் என்பவன் யார் என்ற இந்த கேள்விக்கு விடையாக அமைவது மாணவன் யார்? கண்ணன் தான் மாணவன். அப்ப கண்ணன் என்னது என்னது? எழுவாய். கண்ணன் என்பது என்னது? எழுவாய். சரி. எழுவாய் முதலில் தான் வரும். அது பெயர் சொல்லாகத்தான் வரும். அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறு. எழுவாய் எங்க வேணாலும் வரலாம். ஆனா எழுவாய் கண்டிப்பாக பெயர் சொல்லாகத்தான் என்னது இருக்கும். ஏன்னா எழுவாய். சரி ரைட்டு. இப்ப அடுத்தது ஒண்ணு எழுதி போடுறேன். அதுல எழுவாய் கண்டுபிடிக்கலாங்களா? சரி. ராமன் ராமன் பெண் பார்த்தான். ராமன் பெண் பார்த்தான். சரி. இப்ப பார்த்தான் என்பதுதான் செயல். அதாவது வினை. இப்ப பார்த்தான். யார் பார்த்தான்? ராமன் தான் பார்த்தான். அப்ப ராமன் என்பது என்னது? எழுவாய். இப்ப இங்க 2 பெயர் சொல் இருக்கு. ராமனும் பெயர் சொல்லுதான், பெண்ணும் பெயர் சொல்லுதான். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? இங்க பெண்ணை எடுத்துக்கொள்ள கூடாது. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த செயல் இந்த செயல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த செயலுக்கு நேரடியாக தொடர்புடையது எதுவோ அதுதான் எழுவாய். புரியுதுங்களா? சரி. இப்ப இன்னொன்னு எழுதி போடுறேன் பாருங்க. முருகன் முருகன் படம் பார்த்தான். முருகன் என்ன பண்றான்? படம் பார்த்தான். இங்க செயல் என்னது? வினைச்சொல் செயல், வினைமுற்று எது வேணாலும் வச்சுக்கீங்க. அப்ப பார்த்தான் என்பது செயல். அப்ப யார் பார்த்தான்? யார் பார்த்தான்? முருகன் பார்த்தான். அப்ப முருகன் தான் என்னது? எழுவாய். எழுவாயில இருந்து ஓரளவு எழுவாய் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது. நல்லா பாருங்க. காதலியை காதலியை கண்ட காதலன். காதலியை கண்ட காதலன் தன் நண்பனிடம் தன் நண்பனிடம் சொல்லி சமாதானம் செய்தான். சமாதானம் செய்தான். அப்ப இங்க இருக்கிற செயல் எது? செய்தான். அது மட்டும் தான் செயல். அப்ப செய்தான் என்ற இந்த செயலை யார் செய்தார்கள் என்று பார்க்கணும். ஒரு காதலியை ஒரு பெயர்ச்சொல், காதலன் 2வது பெயர்ச்சொல், நண்பன் 3வது பெயர்ச்சொல், சமாதானம் 4வது பெயர்ச்சொல். அப்ப எழுவாய் எது? அப்ப முதல்ல இருக்கிறது எழுவாய்ன்னு நினைச்சுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? காதலி இதுதான் எழுவாய்ன்னு சொன்னீங்கன்னா தப்பு. இங்க என்ன அங்க இருக்கின்ற இந்த செயல் என்னன்னு பாருங்க. செய்தான் என்பதுதான் செயல். செய்தான் என்பதுதான் செயல். அப்ப செய்தான் யாரு? ஒரு ஆணை தான் குறிக்குது. அப்ப இங்க செய்தான் யாரு செய்தான்? காதலன் தான் செய்தான். காதலன் தான் போய் நண்பன்ட்ட சொல்றான். "டேய் எப்படியாவது சமாதானம் பண்ணிடுறா. சண்டையா இருக்கு 4 நாளா" அப்படின்னு. அப்ப இங்க இருக்கிற எழுவாய் எது நமக்கு? காதலன் என்பதுதான் இந்த வாக்கியத்தில் என்னது? எழுவாய். எழுவாய். ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? சப்ஜெக்ட். அப்போ ஒரு வாக்கியத்துக்கு மிக இன்றியமையாத எது? எழுவாய். சரி. இன்னொன்னு போடுறேன். எழுவாய் கண்டுபிடிக்கலாங்களா? இங்க பாருங்க. அப்துல்லா. அப்துல்லா வீட்டிற்கு அப்துல்லா வீட்டிற்கு அப்துல்லா வீட்டிற்கு செந்திலும் அஹ், அடுத்தது செந்திலும் டேவிட்டும். அப்துல்லா வீட்டிற்கு செந்திலும் டேவிட்டும்
விருந்துக்கு சென்றனர். விருந்துக்கு சென்றனர். சரி. இப்ப இதுல இருக்கிற செயல் எது? சென்றனர்ங்கிறது தான் செயல். புரியுதுங்களா? அப்ப இந்த செயல் யாரை குறிக்குதுன்னு பாருங்க. சென்றனர். சென்றனர்னா அப்ப 2 பேர் சென்றிருக்காங்க. யார் யார் சென்றிருக்காங்க? செந்திலும், டேவிட்டும் சென்றனர். அப்ப எழுவாய்க்கு அப்துல்லான்னு போட்டுறக்கூடாது. அப்துல்லா எழுவாய்ன்னு சொன்னா அது என்னது? தப்பு. அப்ப இங்க எது வந்து எழுவாய்? செந்திலும். இப்ப செந்தில், அடுத்தது டேவிட். செந்தில், டேவிட். இவங்க 2 பேரும் தான் என்னது? எழுவாய். புரியுதுங்களா? இவங்க 2 பேர் தான் என்னது? எழுவாய். அவ்வளவுதான். எழுவாயில எந்த குழப்பமும் இப்ப இல்லைல்ல. சரி. அடுத்து நம்ம என்ன போறோம்? பயனிலை. அடுத்து என்ன பார்க்க போறோம்? பயனிலை. பயனிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒண்ணும் கிடையாது. எழுவாய். நம்ம எழுவாய் தெரிஞ்சுச்சுல நமக்கு. எழுவாய் செய்யும். எழுவாய் செய்யும் செயல். அடுத்தது வினை. 2மே ஒண்ணுதான். செயல்னாலும் வினைனாலும் ஒண்ணுதான். செயல், வினை, பதவி. அதாவது நிலை. அடுத்தது செயல், வினை, பதவி. அடுத்தது என்னது? வினா. அடுத்தது வியங்கோல். இவ்வளவு இருக்கு. அப்ப எழுவாய் செய்யும் செயல், எழுவாய் செய்யும் வினை, எழுவாய் இருக்கும் பதவி, எழுவாய்க்கான வினா, எழுவாய்க்கான வியங்கோல். இது எல்லாம் ஒரு வாக்கியத்தில் சேர்ந்து வரும் பொழுது அதுதான் பயனிலை. இப்ப பாருங்க ஒண்ணே ஒண்ணு. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. ஒண்ணு. இப்ப வந்து முருகன் முருகன் வள்ளியை மணந்தான். முருகன் என்ன பண்றான்? வள்ளியை மணந்தான். ஓகேவா? இது ஒரு வாக்கியம். இதுல எழுவாய் எது? முருகன்ங்கிறது எழுவாய். அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப முருகன் எழுவாய் செய்யும் செயல் என்ன? கல்யாணம் பண்றது. மணந்தான். அப்ப மணந்தான் என்பதுதான் என்னது? பயனிலை. பயனிலை ரொம்ப ஈஸியா இருக்கா? எழுவாய் செய்யற வேலை. இல்ல எழுவாயோட பதவி. இப்ப பாருங்க. 2வது எடுத்துக்காட்டு. வைரமுத்து. வைரமுத்து ஒரு கவிஞர். வைரமுத்து ஒரு கவிஞன். இப்ப பாத்தீங்கன்னா வைரமுத்தும் பெயர் சொல்லுதான், கவிஞனும் பெயர் சொல்லுதான். ஐயையோ! இதுல எங்க செயலே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அப்போ வைரமுத்துடைய நிலை என்ன? கவிஞன். ஒரு பதவி. கவிஞர் என்ற பதவியை அடைந்து விட்டார். அப்ப இதுல கவிஞன் என்பதுதான் என்னது? பயனிலை. புரியுதுங்களா? அடுத்தது 3. 3 ஒரு பேரு. கபிலர். கபிலன் யார்? கபிலன் யாருன்னு ஒரு வாக்கியம். கேள்வி வாக்கியம். அப்ப கபிலன் என்பது எழுவாய். அது எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தெரியும். அப்ப பயனிலை எது? யார் என்ற இந்த வினாதான் பயனிலை. இதுக்கு பேர் தான் வினா பயனிலை. புரியுதுங்களா? இப்ப இதுக்கு இந்த பாருங்க முருகன் வள்ளியை மணந்தான். இந்த மணந்தான் என்பது என்னது? வினை பயனிலை. அடுத்தது கவிஞன் என்பது ஒரு பெயர், அதுவும் பெயர் சொல். அப்ப பெயர் பயனிலை. இது என்ன பயனிலை? வினா பயனிலை. இது என்ன பயனிலை? வினா பயனிலை. புரியுதுங்களா? சரி. அப்படித்தான் வியங்கோல் பயனிலை பயனிலை பார்க்குமா? 4. வியங்கோல் பயனிலை. ஆஹ் வியங்கோல் பயனிலை என்ன? ஒரு பேர் சொல்லுமா? வியங்கோல் பழமொழி. யார் ஒரு பேரு? அரசன். அரசன் வாழ்க. அவ்வளவுதான். அரசன் வாழ்க. அரசன் என்பது என்னது? எழுவாய். பெயர் சொல் எழுவாய். அப்ப அரசன் என்பது எழுவாய். வாழ்க. வாழ்க என்பது என்னது? வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம் இலக்கணத்துல. இயர்னு முடிஞ்சாது வியங்கோல் வினைமுற்று. அப்ப இது வியங்கோல் பயனிலை. இவ்வளவு டீட்டெயிலா வந்து நம்ம படிச்சுக்கிட்டாதான் பின்னாடி நமக்கு என்னது? அஹ் சந்தேகங்கள் அதிகமா வராது. புரியுதுங்களா? இப்ப நல்லா பாருங்க. இது வரைக்கும் நடத்துனது எழுவாய். எழுவாய் என்பது அந்த வாக்கியத்தில் யார், எது, எவை, அதாவது ஒரு செயலை செய்யக்கூடியது. அதுதான் எழுவாய். அடுத்தது பயனிலை என்பது அந்த எழுவாய் செய்கின்ற செயல், அதனுடைய பதவி, அதாவது நிலை, அதனுடைய வினா, வியங்கோல், இதெல்லாம் என்னது? பயனிலை. சரி. இப்ப என்ன பண்ண போறோம்? தோன்றா எழுவாய். என்னது? தோன்றா எழுவாய்.
இது அடிக்கடி டிஎன்பிசிலயும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்லயும் கேக்குறாங்க. தோன்றா எழுவாய் மூணாவதா பாக்குறோம். தோன்றா எழுவாய்னா வேற ஒண்ணும் கிடையாது. பயனிலை மட்டும்தான் வரும். பயனிலை மட்டுமே அந்த வாக்கியத்தில் வரும். பயனிலை மட்டும் வரும். எழுவாய் என்ன செய்யணும்? கற்பனை பண்ணி கொள்ள வேண்டும். எழுவாய் வராது. எழுவாயை கற்பனை செய்து கொள்ள வேண்டும். கற்பனை எழுவாய் என்ன பண்ணும்? கற்பனை செய்து கொள்ள வேண்டும். எழுவாயை கற்பனை செய்ய வேண்டும். இப்ப இங்க பாருங்க. பாடுவான். பாடுவான் அப்படிங்கிறது ஒரு வினை பயனிலை. பாடுவான் என்பது என்னது? ஒரு பயனிலை. அவ்வளவுதான். அப்ப இதனுடைய எழுவாய் என்னது? அவன் பாடுவான். அப்ப அவன் என்பது தோன்றா எழுவாய். தோன்றா எழுவாய். இங்க பாருங்க. அடுத்தது ஓடுவாய் அப்படின்னு ஒரு பயனிலை. இது ஒரு செயலு, இது ஒரு பயனிலை. அப்ப இதனுடைய எழுவாய் நம்ம கண்டுபிடிக்கணும். யார் ஓடுவாய்? நீ ஓடுவாய். அப்ப நீ என்பது தோன்றா எழுவாய். நீ என்பது என்னது? தோன்றா எழுவாய். அவ்வளவுதாங்க. எழுவாய், பயனிலை, தோன்றா எழுவாய் பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததாக கடைசியா என்ன பார்க்க போறோம்? செய்யப்படு பொருள். என்ன பார்க்க போறோம்? செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள். என்னது? செய்யப்படு பொருள். இது வரைக்கும் பார்த்தது எழுவாய். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? பயனிலை, தோன்றா எழுவாய் பார்த்துட்டோம். இப்ப செய்யப்படு பொருள். ஒரு வாக்கியத்திற்கு மிகவும் இம்பார்ட்டன்ட், மிகவும் முக்கியமானது எதுன்னா எழுவாயும் பயனிலையும் இருக்கணும். எழுவாயும் பயனிலையும் இல்லாமல் வாக்கியத்தை அமைக்க முடியாது. ஆனால் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நடுவில் ஒரு பொருள் ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேர் தான் செய்யப்படும் பொருள். வேறு அது ஒண்ணும் பெரிய இது கிடையாது. இது இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்ற இந்த வேற்றுமை உருவை ஏற்கும், ஏற்காமலேயும் வரும். மறைந்தும் வரும். ஏற்கும், இல்லை என்றால் மறைந்தும் வரும். இப்ப இங்க பாருங்க, ஒண்ணு போடுறோம் பாருங்க. கந்தன். கந்தன் படம் பார்த்தான். கந்தன் படம் பார்த்தான். இதுல பார்த்தான் என்பது பயனிலை செயல் இதுதான். அப்ப இது பயனிலை. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யார் பார்த்தான்? கந்தன் பார்த்தான். அப்ப இது எழுவாய். அப்ப கந்தன் எதை பார்த்தான்? கந்தன் எதை பார்த்தான்? படம் பார்த்தான். படத்தை பார்த்தான். ஐ மறந்து வந்துள்ளது. ஐ என்னது? மறைந்து வந்துள்ளது. இப்போ கந்தன் எதை பார்த்தான்? எதை? எவற்றை? எதை? எவற்றை? யாரை? இந்த கேள்விக்கெல்லாம் விடையாக அமைவதுதான் எது? செயபடு பொருள். கந்தன் எதை பார்த்தான்? படத்தை பார்த்தான். ஐயும் மறைந்து வந்துள்ளது. சரி, இப்ப அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கும். இதுக்கு பேர் தான் செயல்படும் பொருள். அடுத்தது ஒண்ணு பாரு. அடுத்தது குமார். குமார் பெண் பார்த்தான். குமார் என்ன பார்த்தான்? பெண் பார்த்தான். அப்ப பார்த்தான் என்பது பயனிலை. அப்ப குமார் பார்த்தான். யார் பார்த்தான்? குமார் தான் பார்த்தான். அப்ப இது என்னது? எழுவாய். அடுத்தது எழுவாய். எழுவாய் என்பது குமார். அப்ப குமார் எதை பார்த்தான்? எவற்றை பார்த்தான்? யாரை பார்த்தான் அப்படின்னு பார்க்கும்போது குமார் யாரை பார்த்தான்? இப்ப யாரை பார்த்தான்? பெண்ணை பார்த்தான். யாரை பார்த்தான்? பெண்ணை பார்த்தான். ஐயும் மறைந்து வந்துள்ளது. யாரை என்பதையும், யாரை என்ற அந்த கேள்விக்கும் விடையாக எது வருது? பெண் வருது. இதுக்கு பேர் தான் என்னது? செய்யப்படும் பொருள். இது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட். இது என்னது? ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்பது குமாரு. ஆப்ஜெக்ட் என்பது என்னது? பெண். இந்த இடத்துல இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு. கந்தன். கந்தன் வீட்டை உடைத்தான். கந்தன் என்ன பண்ணான்? வீட்டை உடைத்தான். சரி. அப்போ உடைத்தான் என்பதுதான் பயனிலை. உடைத்தான் என்பதுதான் செயல். அப்போ உடைத்தான் என்பது என்ன? பயனிலை. யார் உடைத்தான்? கந்தன் உடைத்தான். இதுதான் எழுவாய். இதான் என்னது? எழுவாய்.
கந்தன் எதை உடைத்தான்? வீட்டை உடைத்தான். அப்ப எதை என்பது கேள்விக்கு இது வந்துருச்சா? அப்ப வீட்டை உடைத்தான். இது ஐ என்பது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்ப இதுதான் என்னது? செயப்படு பொருள். செய்யப்படு பொருள். அவ்வளவுதாங்க. அப்ப மறுபடியும் சொல்றேன். எழுவாய் என்பது ஒரு வாக்கியத்திற்கு முதலாவதாக அமைவது, அந்த வாக்கியத்தை நடத்துவது. அதான் எழுவாய். அடுத்தது பயனிலை என்பது எழுவாய் செய்யும் செயல், வினை, பதவி நிலை, வினா, வியங்கோள். புரியுதுங்களா? வைரமுத்து ஒரு கவிஞர். வைரமுத்தோட பதவி என்னங்க? கவிஞன். அப்ப இது வந்து என்னது? பயனிலை. தோன்றா எழுவாய் என்பது பயனிலை மட்டும்தான் வரும். எழுவாய் வராது. எழுவாய் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? தோன்றா எழுவாய். எழுவாய் தோன்றல், அதாவது தோன்றா எழுவாய். செயல்படு பொருள் என்பது என்ன? எழுவாய்க்கும் அடுத்ததாக பயனிலைக்கும் இடையில் பெரும்பாலும் அமையும். இது எதை, எவற்றை, யாரை என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையாக அமையும். இதில் ஐ மறைந்தும் வரலாம், வெளிப்பட்டும் வரலாம். இரண்டாம் வெற்றி உருவான ஐ பெரும்பாலும் மறைந்தும் வரலாம், வெளிப்பட்டும் வரலாம். நன்றி, வணக்கம்.